வணக்கம் சிறுமுகை மீடியா நேயர்களே. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவரப்போகும் மத கஜா ராஜா படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா வெகு சிறப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த ஆடியோ லான்ச்சில் இயக்குனர் சுந்தர் சி அவருடைய மனைவியோடு கலந்து கொண்டாங்க. 12 ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த மதகஜ ராஜா படம் பார்த்திங்கன்னா வெளிவரதுனால மிகவும் சந்தோஷத்தில் சுந்தர் சி காணப்பட்டாங்க. இந்த படத்துக்காக ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த நடிகர் விஷால் பார்த்திங்கன்னா என்னோட படம் 12 வருஷங்களுக்கு பிறகு வெளிவரதுனால மிகவும் சந்தோஷத்தில் விஷால் பார்த்திங்கன்னா கலந்துட்டார். இந்த ஆடியோ லான்ச்சில் அவர் என்னமோ ஒரு உடல் நிலை சரியில்லாத மாதிரி அவர் காணப்பட்டார். அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கிற மாதிரி வீடியோவில் சமூக வலைதளத்தில் வெளிவந்திருக்கு. இதை பார்த்து ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எதனால் இந்த விஷால் சாருக்கு இந்த மாதிரி கை நடுக்கும், என்ன ஆச்சு இவர் திடீர்னு அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளங்களை கேள்விகள் எழுப்பிட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றி அந்த திரைப்பட குழுவினர் பார்த்திங்கன்னா விஷால் சாருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் குளிர் காய்ச்சல் அவர் இருந்ததுனால, இருந்தாலும் தன்னுடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரணுங்கிறனால அந்த உடல்நிலை குறைபாட்டிலேயே காய்ச்சல்லையே அவர் கலந்துருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவரோட படத்துக்காக ரொம்பவும் ஒரு கடினமான ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கூட அவர் கலந்துக்கிட்டது திரைத்துறையில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்காரு. ஏன்னா ப்ரொமோஷனுக்காக நிறைய நடிகர்கள் வரதே கிடையாது. இருந்தாலும் இவர் தன்னுடைய 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த படத்திற்கு விஷால் உடல்நிலை சரியில்லாமல் கூட கலந்துக்கிட்டது ரசிகர் மத்தியில் பார்த்திங்கன்னா பெரும் வரவேற்பை பெற்றிருக்குது. இருந்தாலும் அவர் கூடிய சீக்கிரத்தில் உடல்நலம் பெற்று மீண்டும் பழைய விஷாலாக திரைப்படங்களில் நடிக்க வேண்டுமென்று சிறுமுகை மீடியா சார்பாக அவருக்கு இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது உங்கள் சிறுமுகை மீடியா. நன்றி, வணக்கம்.